அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் அவரது ரசிகர்கள் சற்று அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகள் திருமேனி இயக்கத்தில் தற்போது புதிதாக படத்தினுடைய கிட்டத்தட்ட 80-90% பணிகள் நிறைவடைந்திருந்த சூழ்நிலையில் சில தனிப்பட்ட காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களினாலும் நடிகர் அஜித்தினுடைய நடிப்பில் வெளியாக இருந்த விடாமுயற்சி திரைப்படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியீட்டு தேதி மாற்றி வைக்கப்படுவதாகவும் பொங்கல் என்று வெளியாகக்கூடும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் சற்று ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பால் அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் அஜித், த்ரிஷா இவர்களது இந்த இணை நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் என்று வெளியாகும் என்று ஏற்கனவே தேதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. மிகுந்த ஆர்வத்துடன் அஜித்தினுடைய ரசிகர்கள் இருந்த சூழ்நிலையில் தற்போது வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று அதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திரைப்படம் வெளியிடுவது ஒத்திவைக்கப்படுவதாகவும் தயாரிப்பு நிறுவனமே அறிவித்திருக்கிறது. பொங்கல் அன்று இந்த திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரசிகர்கள் இதனால் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். தங்களது விருப்பமான கதாநாயகன் திரையில் பொங்கல் அன்று வருவார், விழாவை பண்டிகையை கொண்டாடலாம் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படமானது விடாமுயற்சி. அதனுடைய ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் டீசர் வெளியாகி மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. அதன் பிறகாக ட்ரெய்லரும் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் பொங்கல் அன்று படம் வெளியாகும் என்று திட்டமிட்டபடி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியீட்டு தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. விடாமுயற்சி ரிலீஸ் தேதி சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் கழித்து திரைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பொங்கல் என்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அந்த அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. ஆனால் இதனால் தற்போது ரசிகர்கள் சற்று ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். தாமரைக்கணி, இப்ப இந்த விடாமுயற்சி ரிலீஸ் தேதி பற்றி தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க? வணக்கம் கோபால். நடிகர் அஜித் குமார் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அது பொங்கலுக்கு வெளியிடப்படவில்லை எனவும் அது கூட அதனுடைய தேதியானது பின்பு அறிவிக்கப்படும் என லைகா நிறுவனம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மகிழ் திருமேனி இயக்கத்துல இந்த விடாமுயற்சி திரைப்படமானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்க வருகிறது. குறிப்பாக இதனுடைய அப்டேட் எப்போது வரும் என தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் அதுபோல எதிர்பார்ப்பும் இருந்த மத்தியில இதனுடைய அப்டேட் ஆனது சிறு நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தினுடைய ஒரு பாடல் கூட சமீபத்தில் வெளியாக இருந்தது. இந்த படத்துல நடிகர் அஜித் குமார் அது போல திரிஷா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இதனுடைய ஸ்டென்ட் காட்சி கூட இணையத்துல வைரலாக கூட காட்சி கூட நமக்காக தெரியும். குறிப்பா நடிகர் அஜித் குமார் கார் ஓட்டுவது போலவும் அந்த கார் ஸ்டெண்ட் அடிக்கும் போது அந்த கார் ரொம்ப மோசமான நிலையில அவருக்கு உடல்ல அடிப்பட்ட காட்சிகள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனவே பெரும் ரசிகர்களால் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கப்பட்ட அந்த விடாமுயற்சி திரைப்படம் தற்போது திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியிடப்படவில்லை என்ற ஒரு அறிவிப்பு ரசிகர் மத்தியில் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கு சென்சார் ப்ராப்ளம் இருப்பதாக ஏற்கனவே ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. அந்த சென்சார் போர்டில் அந்த தேதிக்கு வெளியிடுவதற்கு முன்பே சென்சார் போர்டை அணுகி அவர்களால் அந்த உரிமத்தை பெற முடியாத காரணம் ஏற்கனவே லைகா நிறுவனம் சார்பாக கூறப்பட்டு வந்தது. எனவே இந்த நிலையில தான் தற்போது பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகாது என்று தற்போது இந்த தயாரிப்பு நிறுவனமானது அறிவித்திருக்கிறது. கோபால், நன்றி தாமரைக்கணி, விவரங்களுக்கு நன்றி.